அது நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதா இருக்கும். அதில் பல விடயங்களை அவர்கள் கூறுகின்றார்கள். அவற்றுக்கு நாங்கள் பின்னர் பார்ப்போம். குறித்த இளைஞரின் பிறப்பு சான்றிதழை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அதில் அவர் 2008ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி பிறந்திருக்கிறார். அப்படியாயின் அவருக்கு இப்போது 17 வயது நடந்து கொண்டிருக்கின்றது. 17 வயது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது போலீசாரினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையில் 19 என்கின்றது. உறவுக்காரர்கள் 17 வயது என்பதை நேற்றே உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஏன் இந்த ஒரு குழப்பமான அறிக்கையை போலீசார் வெளியிட வேண்டும்? இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கின்றதா? அவர்கள் செய்த குற்றம் சரியா பிழையா என்பதற்கு அப்பால் இவ்வாறான செயற்பாடுகள் போலீசார் தரப்பில் ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது போலீசாருடைய அறிக்கையிலே நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அல்லைப்பட்டி சந்திக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான வேனை காவல்துறையினர் சமிஞ்சை செய்த போது வேன் தொடர்ந்து சென்ற போதுதான் போலீசார் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக. ஒரு வாகனம் நிறுத்தாமல் சென்றபோது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டால் அந்த வாகனத்தின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது அந்த அந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவது என்பதல்ல, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற போது அந்த போலீசார் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். குறித்த இளைஞர் அல்லது குறித்த சம்பவத்தோடு தொடர்பானவர்கள் பிழை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அதில் மாற்றமில்லை. ஆனால் போலீசார் இதில் நடந்து கொண்ட விதம் என்பது முற்றுமுழுதாக பிழையாக இருக்கின்றது. அந்த குறித்த வேனை பார்த்தீர்கள் என்றால் 15-16 இலக்கமிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 சன்னங்கள் சென்ற பகுதி இலக்கமிடப்பட்டிருக்கிறது. அவை நேராகவே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த வேன் அந்த வீதியின் அருகிலே மிகவும் நேர்த்தியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஓடுகின்ற போது துப்பாக்கி பிரயோகம் நடத்தி இருந்தால் அந்த வேனினுடைய தன்மை மாறுபட்டிருக்கும். ஒன்றில் அந்த வேன் நிற்கின்ற இடத்திலிருந்து சற்று வெளியிலே அங்கு விபத்தொன்று ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அந்த அந்த வீதியை விட்டு வெளியிலே சென்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த 4 வேனினுடைய சக்கரங்களும் நேர்த்தியாகவே நிற்கின்றன. எந்த ஒரு சறுக்கலோ அல்லது எந்த ஒரு திசையை நோக்கியுமே திரும்பி இல்லை. இப்படி பார்க்கின்ற போது இந்த துப்பாக்கி பிரயோகத்திலே வந்தவர்கள் குற்றம் செய்தார்களா குற்றம் செய்யவில்லையா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதை அனுமதிக்க முடியாது என்கின்ற கருத்து பொதுவாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் இதனை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இப்போது அவசரகால தடை சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. அவ்வாறு நடைமுறையில் இருக்கின்ற போது என்ன இடம்பெறும்? இவ்வாறான சம்பவங்களில் போலீசாரினுடைய நடவடிக்கைகள் ஏன் எல்லை மீறி செல்லுகின்றது? குறித்த சம்பவங்கள் எல்லை மீறி செல்லுகின்ற போது இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கின்றது? நேற்று போலீஸ் ஊடக பிரிவினுடைய அறிக்கையில் குழப்பம் இருக்கின்றது. குறித்த இளைஞனினுடைய வயதை 17 என்று அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்.